Dear students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா trigonometry, அதாவது இது 6th 6வது பாடம். இது 10ஆம் வகுப்புல 6வது பாடத்துல trigonometry நம்ம பார்க்க போறோம். trigonometryல டைரக்டா நம்ம பயிற்சி சமக்கு போறோம். பயிற்சி கணக்குல ஒவ்வொரு கணக்கா நம்ம சால்வ் பண்ணி நம்ம YouTube சேனல்ல வீடியோ அப்லோட் பண்றோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இப்போது கரெக்டாக சம்மக்கு போவோம். 10th ஸ்டாண்டர்டில் 6th யூனிட்டு அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா முக்கோணவியல். முக்கோணவியலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய கேட்பாங்க. நிறைய முக்கோணவியல் சம்ஸு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம இது காஸ் தீட்டா, டேன் தீட்டா அந்தமாரி நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா அது ரொம்ப புரியாத மொழி மாரி இருக்கும், தனியாக ஒரு லாங்குவேஜ் மாரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப 2-3 ஸ்டெப்லேயே இதை கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் மார்க் எடுக்கலாம். அதனால் நல்லா கவனிங்க. முக்கோணவியலில் பயிற்சி 6.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும். பின்வரும் முற்றொருமை நிரூபிக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். காட் தீட்டா plus tan theta equal to secant theta into cosecant theta. இதை இப்போ நம்ம நிரூபிக்க போகிறோம். அது எப்படின்னா LHS இந்த பக்கம் இருக்கிறது LHS எடுத்துக்கங்க, இந்த பக்கம் இருக்கிறது RHS எடுத்துக்கங்க. இப்போ LHS equal to RHS அப்படின்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கங்க. LHS தான் கொடுத்துருக்காங்க. காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. இப்போ காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இதுலேருந்து நம்ம சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா வர வைக்கணும். ஃபஸ்ட்டு காட் தீட்டா. இப்போ காட் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காட் தீட்டானா என்னென்னா, சின்ஸ் காட் தீட்டா ஃபார்முலா என்னன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இது காட் தீட்டாவுக்கான ஒரு ஃபார்முலா. அடுத்து என்னன்னா டேன் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டேன் தீட்டா என்னன்னா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இது இதோட ஃபார்முலா. அதாவது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cot theta is equal to cos theta minus sin theta, tan theta is equal to sin theta divided by cos theta. இதை இங்கே அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு cot theta என்னது cos theta minus sin theta ப்ளஸ் போட்டுங்க, அப்படியே போட்டுங்க. tan theta இது sin theta minus cos theta. இப்போ என்ன பண்ணுங்க, இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. குறுக்கு பெருக்கல்னா இதோட இதையும் பெருக்கிட்டு கீழே இருக்கிறத ரெண்டு சேர்த்து பெருக்கணும். அதாவது காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ப்ளஸ் நடுவில் இருக்குது. சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. கீழே இருக்கிறது அப்படி எழுதிங்க. சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ அடுத்து போவோம். இப்போ இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது cos square theta
plus sin square theta equal to sin theta into cos theta. நமக்கு trigonometryல இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா sin square theta plus cos square theta equal to 1. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இது இங்க அப்ளை பண்ணுங்க. இங்க அப்ளை பண்ணா மேலே 1 வந்துரும். அப்போ இங்க பாருங்க sin square theta plus cos square theta. அப்போ 1 divided by sin theta cos theta. இப்போ இந்த 1ன்றது இந்த ரெண்டு sin theta plus cos theta ரெண்டுத்துக்குமே காமன் ஆனது. அப்போ 1 divided by sin theta into 1 divided by cos theta. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 divided by sin theta னா நம்ம என்ன சொல்லலாம்னா 1 divided by sin theta is equal to cosecant theta. ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? மறுபடியும் ஃபார்முலா தான். இதுல நிறைய ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ 1 divided by sin theta equal to cosecant theta. இது ஒரு ஃபார்முலா. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி 1 divided by cos theta equal to secant theta. இதுவும் ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இத அப்படியே தூக்கி செப்பரேட் அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 divided by sin theta equal to அப்படியே தலைகீழ இருக்கு. இது எழுதுங்க ஃபர்ஸ்ட். அப்போ secant theta into cosecant theta. வந்துச்சுங்களா? அப்போ இது வந்து நமக்கு என்னது? RHS. கரெக்ட்டா பாருங்க. secant theta into cosecant theta. secant theta into cosecant theta. அப்போ LHS equal to RHS. இப்போ நம்ம இந்த முற்றுமையை நிரூபிச்சாச்சு. சரிங்களா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். Thank you.